வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். 2022ஆம் ஆண்டு ரஷ்யாவின் முழுகளவிலான போர் தொடங்கியதிலிருந்து உக்ரைனிய உளவுத்துறை எஸ்பிஜு கிரிமியாவை ரஷ்யாவுடன் இணைக்கும் கெர்ச் பாலத்தின் மீது மூன்றாவது தடவையாக தாக்குதல் நடத்தியது. முதல் இரு தாக்குதல்கள் போலிருந்து இந்த மூன்றாவது தாக்குதல் மிகவும் மாறுபட்டு உள்ளது. இம்முறை கெர்ச் பாலத்தை நீருக்கடியில் தாங்க முக்கிய ஆதரவு தூணொன்றை சேதப்படுத்தியது என்று எஸ்பிஜு தெரிவித்துள்ளது. இப்போது அந்த பிரம்மாண்டமான பாலம் முக்கிய தூண் ஆதரவு ஒன்றை இழந்த நிலையில் மீதி தூண்களின் ஆதரவில் நிற்கின்றது. நீருக்கடியில் உள்ள முக்கிய தூணின் அடிப்பகுதியை கடுமையாக சேதமடைய வைப்பதற்கு 1100 கிலோ TNT வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. உக்ரைனிய உளவுத்துறை எஸ்பிஜு வெளியிட்ட அறிக்கையில் இந்த சட்டவிரோத கட்டுமானத்தின் கடலடி ஆதரவு தூணை தகர்க்கும் நடவடிக்கை செய்வதற்கான முன்னேற்பாடுகள் பல மாதங்கள் நீடித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2014ஆம் ஆண்டில் ரஷ்யா கிரிமியாவை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்த பின்னர் கட்டப்பட்ட கிரிமியன் பாலம் ஆக்கிரமிக்கப்பட்ட உக்ரைன் பிரதேசங்களுக்கு ரஷ்ய படைகளுக்கு ஒரு முக்கியமான விநியோக மற்றும் போக்குவரத்து பாதையாகும். பொதுமக்கள் யாருக்கும் எந்த உயிரிழப்பும் ஏற்படாமல் முதல் வெடிபொருள் அதிகாலை 4:44 மணிக்கு வெடிக்க வைக்கப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் கெர்ச் பாலம் அவசர நிலையில் உள்ளது என்று எஸ்பிஜி வெளியிட்ட அறிக்கை கூறுகிறது. கெர்ச் பாலம் அவசர நிலையில் உள்ளது என்பதன் அர்த்தம் என்னவென்றால், பாலத்தின் மேல் கனமான போக்குவரத்து அனுமதிக்கப்பட்டால் தூண்களால் எடை தாங்க முடியாமல் பாலம் உடைந்து கடலில் விழுந்து விடலாம். அல்லது காலப்போக்கில் வெறும் பாலத்தின் எடையை தாங்க முடியாமல் கூட பாலம் உடைந்து கடலில் விழலாம். தாக்குதல் இப்படி திட்டமிடப்பட்டதற்கு பின்னணியில் வலுவான காரணம் ஒன்று உள்ளது. வெடிபொருளை பயன்படுத்தி பாலத்தை முழுமையாக உடைத்து வீழ்த்தினால் அந்த நேரத்தில் பாலத்தில் போக்குவரத்து ஈடுபட்டவர்கள் பாலத்தோடு உடைந்து கடலில் வீழ்வார்கள். நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்படும். அதற்காக உக்ரைன் மீது குற்றம் சுமத்தப்படும். இப்போது பாலம் முழுமையாக நிற்கிறது. இனி உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பாளர் ரஷ்யா தான். பாலத்தின் போக்குவரத்தை முழுமையாக ரஷ்யா தடை செய்தால் பாலம் உடைந்து கடலில் வீழ்ந்தாலும் உயிரிழப்புகள் ஏற்படாது. உக்ரைனை பொறுத்தவரை எச்சரிக்கை செய்து விட்டது. கடலடியே பாலத்தின் முக்கிய தூண் உடைக்கப்பட்டு விட்டது. கெர்ச் பாலம் அவசர நிலையில் உள்ளது. அதை பயன்படுத்துவது ஆபத்தானது என்று கூறி பொறுப்பை ரஷ்யாவின் கைகளுக்கு மாற்றிவிட்டது உக்ரைன். கெர்ச் பாலத்தில் ஏற்பட்ட வெடிப்பின் போது படமாக்கப்பட்ட காணொலி ஒன்றையும் வெளியிட்டுள்ளது எஸ்பிஜு. வெடிப்பின் தருணத்தை காட்டும் காணொலியை உக்ரைனிய உளவுத்துறை எஸ்பிஜி வெளியிட்டதிலும் ஒரு முக்கிய விஷயம் உள்ளது. கெர்ச் பாலம் ரஷ்ய கட்டுப்பாட்டிலும் ரஷ்ய ராணுவ கண்காணிப்பிலும் உள்ள ஒரு இடம். அங்கு வெடிப்பு நடந்த காட்சிகளை படமாக்கி காணொலி ஒன்றை உக்ரைனிய உளவுத்துறை எஸ்பிஜி வெளியிடுவது எந்த அளவுக்கு சாத்தியம்? காணொலியை பார்க்கும் போது அது கிரிமியா பாலத்தில் உள்ள பாதுகாப்பு கேமராவில் பதிவான காட்சி போல தெரிகிறது. அப்படியானால் கெர்ச் பாலத்தின் காணொலி கண்காணிப்பு அமைப்பில் உக்ரைனிய உளவுத்துறை எஸ்பிஜு ஹேக்கிங் செய்து எடுத்த காட்சியாக அது இருக்க வேண்டும். அல்லது கெர்ச் பாலத்தின் காணொலி கண்காணிப்பு அமைப்பில் உக்ரைனிய உளவுத்துறை எஸ்பிஜுவின் உளவாளியாரோ இருக்க வேண்டும். இந்த இரண்டும் சாத்தியமே. ரஷ்யாவின் முக்கிய பாலமான கெர்ச் பாலத்தின் பாதுகாப்பில் உள்ள கடுமையான பலவீனத்தை காட்டுகின்றது. வெடிப்பு சுமார் 10 மீட்டர் ஆழத்தில் கீழே மேற்கொள்ளப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே கடந்த காலத்தில் நடந்த 2 தாக்குதல்களைப் போல எந்த வான வேடிக்கைகளும் கிடையாது. டைவிங் நடவடிக்கைகளின் போது மட்டுமே சேதமடைய வைக்கப்பட்ட தூணின் உண்மையான நிலையை மதிப்பிட முடியும். அதன் அர்த்தம் எந்த ஒரு பழுது பார்க்கும் பணியை நடத்துவது என்றாலும் அது மிகவும் சிக்கலானதாக இருக்கும். கெர்ச் பாலம் எவ்வாறு தாக்கப்பட்டது என்பது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. அது பற்றிய முழுமையான விவரங்களை உக்ரைனிய உளவுத்துறை எஸ்பிஜு வெளியிடவில்லை. ஒருவேளை வருங்காலத்தில் மேலதிக தாக்குதல்களை நடத்த திட்டமிடுவதற்காக தாக்குதல் முறையை அவர்கள் வெளியிடாதிருக்கலாம். தாக்குதல் பற்றி அவர்களால் வெளியிடப்பட்ட தகவல்கள் 2 தான். ஒன்று 1100 கிலோ TNT வெடிபொருள் பயன்படுத்தப்பட்டது. இரண்டாவது, வெடிப்பு சுமார் 10 மீட்டர் ஆழத்தில் மேற்கொள்ளப்பட்டது. 2022ஆம் ஆண்டு அக்டோபரில் கெர்ச் பாலத்தின் மீதான முதல் தாக்குதலின் போது பாலம் ஒரு ட்ரக் குண்டுவெடிப்பால் சேதமடைந்தது. 2022ஆம் ஆண்டு ஜூலையில் கெர்ச் பாலத்தின் மீதான 2வது தாக்குதலின் போது அது கடல் மேல்மட்ட ஆளற்ற கப்பலால் தாக்கப்பட்டது. இப்போது நடந்த தாக்குதல் இந்த இரு வகையாலும் நடத்தப்படவில்லை. கடல் மேல்மட்ட ஆளற்ற கப்பலால் வெடிப்பு சுமார் 10 மீட்டர் ஆழத்தில் மேற்கொள்ள முடியாது. கடல் தாக்குதலுக்கு பாலத்தின் பாதிப்பை நிவர்த்தி செய்ய ரஷ்யர்கள் முயன்றனர். 2வது தாக்குதலை தொடர்ந்து பாலத்தின் கருங்கடல் பக்கத்தில் மிதக்கும் படகுகளால் ஆன ஒரு தடையை ரஷ்யா உருவாக்கியது. அடுத்த 1.5 ஆண்டுகளில் ரஷ்யா அந்த பாதுகாப்புகளை மேலும் பலப்படுத்தியது. மிதக்கும் படகுகள் இறுதியில் அகற்றப்பட்டன. ஆனால் 2 பாலப்பிரிவுகளின் முழு நீளத்திலும் நிலையான மிதக்கும் எதிர்ப்பு திரைகள் நிறுவப்பட்டன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது கடந்த ஆண்டு அக்டோபர் கெர்ச் பாலத்தை சுற்றியுள்ள கடல் பகுதிகளின் கட்டுமானத்தை காட்டும் செயற்கைக்கோள் புகைப்படம். இவை கருங்கடல் பக்கத்தில் 2 அடுக்குகளிலும் அசோக் கடல் பக்கத்தில் 1 அடுக்குகளிலும் செய்யப்பட்டன. இவை உக்ரைன் கடல் மேல்மட்ட ஆளற்ற கப்பல்களின் அணுகலை தடுக்கலாம்.
இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பது நேற்று தாக்குதல் நடத்தப்பட்ட இடத்தின் மேல் பகுதி. இதில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 10 மீட்டர் ஆழத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது. ஒரு டன்னுக்கும் அதிகமான வெடிப்பொருட்களை 10 மீட்டர் ஆழத்தில் வைப்பது ஆழ்கடல் சுழியோடிகளால் சாத்தியமில்லை. வெடிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு சாத்தியம் கடலடி ஆழற்ற நீர்மூழ்கி கப்பல் தான். இந்த தாக்குதலின் நேருக்கடியில் உக்ரைன் தனது மரிச்கா கடலடி ஆழற்ற நீர்மூழ்கி கப்பலை பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சாத்தியம் உள்ளது. மரிச்கா கடலடி ஆழற்ற நீர்மூழ்கி கப்பல் என்றால் என்ன? இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் மரிச்கா உக்ரைனில் உருவாக்கப்பட்டு 6 மீட்டர் நீளமுள்ள ஆளில்லா நீரடி வாகனம் யூயூவி. 1000 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய இந்த ஆழற்ற நீர்மூழ்கி கப்பல் உளவு பார்த்தல், போக்குவரத்து மற்றும் நேரடி தாக்குதலில் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய ஊடகங்களின்படி மரிச்கா என்பது AMMO உக்ரைன் குழுவின் கீழ் தன்னார்வ பொறியியலாளர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு உள்நாட்டு சாதனம். AMMO உக்ரைன் குழு முற்றிலும் பொது நன்கொடைகள் மூலம் நிதி அளிக்கப்படுகிறது. மரிச்கா கடலடி ஆழற்ற நீர்மூழ்கி கப்பல் ஒரு யூனிட்டின் மதிப்பிடப்பட்ட செலவு சுமார் 16 மில்லியன் உக்ரைனிய நாணயம். இது கிட்டத்தட்ட $4,33,000. இந்த ட்ரோன் கருங்கடலில் உள்ள ரஷ்ய கடற்படை சொத்துக்கள் மற்றும் ரஷ்ய கடற்கரையோரத்தில் உள்ள முக்கியமான உள்கட்டமைப்பை குறிவைத்து தற்கொலை தாக்குதல்களுக்காக வடிவமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்டில் மரிக்ஷா நீருக்கடியில் ஆழற்ற நீர்மூழ்கி இயக்கம் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது. இது 6 மீட்டர் நீளம், 1 மீட்டர் விட்டம் கொண்டது. 1000 கிலோமீட்டர் வரை பறக்கும் திறன் கொண்டது. மேலும் 1000 கிலோவுக்கு மேல் எடையை சுமந்து செல்லும். மரிக்ஷா கடலடி ஆழற்ற நீர்மூழ்கி கப்பல் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4 ரஷ்ய விமான தளங்கள் மீது உக்ரைன் அதிர்ச்சி கூட்டும் தாக்குதல்களை நடத்தி 2 தினங்களின் பின் இந்த முக்கிய தாக்குதல் நடந்துள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த தாக்குதலில் ரஷ்ய விமானப்படையின் கனமான குண்டுவீச்சு விமானங்கள் உட்பட பல ரஷ்ய போர் விமானங்கள் அளிக்கப்பட்டன. ரஷ்யாவுக்கும் கிரிமியாவுக்கும் இடையே ராணுவ பொருட்கள் மற்றும் பொதுமக்கள் பொருட்களின் இயக்கத்தை எளிதாக்கும் கெர்ச் பாலம் ரஷ்யாவுக்கு கணிசமான அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது. நடைமுறை அடிப்படையில் மட்டுமல்ல, ஜனாதிபதி புட்டினின் கிரிமியா மீதான அதிகாரத்தை வலியுறுத்துவதற்கான அடையாளமாகவும் உள்ளது. கிரெம்லின் கெர்ச் பாலத்தை ரஷ்யாவின் பிராந்திய ஒருமைப்பாட்டின் முக்கிய அங்கமாக தொடர்ந்து கூறி வருகிறது. இதனால் கெர்ச் பாலத்தின் பாதுகாப்புக்கு அதிக முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. கெர்ச் பாலத்தை பாதுகாப்பதற்கு வான் பாதுகாப்பு சாதனங்கள் தொடர்ந்து இயங்க நிலையில் உள்ளன. ஆனால் தாக்குதல் கடலடியே நடத்தப்பட்டதால் அதை வான் பாதுகாப்பு சாதனங்களால் தடுக்க முடியாது. மறுபுறம் உக்ரைன் நீண்ட காலமாக கெர்ச் பாலத்தை ஒரு பிரதான இலக்காக கருதி வருகிறது. உக்ரைனின் உக்தி ரஷ்ய ராணுவ விநியோக வழித்தடங்களை சீர்குலைத்து ரஷ்யாவின் கிரிமியாவை கட்டுப்படுத்தும் திறனை குறைப்பதை நோக்கமாக கொண்டது. நேற்று ஜூன் 3ஆம் தேதி கெர்ச் பாலத்தின் மீது கடலடி தாக்குதல் நடந்த பின் கிரிமியா பாலம் போக்குவரத்திற்கு மூடப்பட்டது. சில மணி நேரத்தின் பின் பாலம் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டது. உள்ளூர் டெலிகிராம் சேனல்களின்படி கெர்ச் பாலத்தின் மீது ஒரு உக்ரைனிய ஆளற்ற விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அதன் உடைந்த பாகங்கள் பாலத்தில் உள்ள வாகன போக்குவரத்து சாலையில் வீழ்ந்ததாகவும் தெரிவித்தது. கிரிமியா விவகாரங்களை வெளியிடும் டெலிகிராம் சேனல் கிரிமியன் விண்டின் கூற்றுப்படி பாலம் ஆய்வுக்காக மூடப்பட்டிருக்கலாம், அது சேதத்தை ஆராயலாம் என்று குறிப்பிட்டது. பின்னர் கிரிமியன் வின் நேற்று பிற்பகல் 3 மணிக்கு கெர்ச் பாலத்திற்கு அருகே ஒரு புதிய சக்தி வாய்ந்த வெடிப்பு ஏற்பட்டதாக தகவல் வெளியிட்டது. கெர்ச் பாலத்தின் கடலடி தூண் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அதிகாலை 4:44 மணிக்கு நடந்தது என்பதால் இந்த வெடிப்பு புதியது. அது பற்றி எந்த உரிமை கோரலும் வரவில்லை. வெடிப்பு ஏற்பட்ட பின் ஒரு ஹெலிகாப்டர் நீரிணையில் ரோந்து செல்வதாக கிரிமியன் விண்ட் எழுதியது. அதன் பின் நேற்றிரவு கிரிமியாவில் 3 உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு கூறியது. பல உள்ளூர் சேனல்கள் வெளியிட்டுள்ள செய்தியில் கிரிமியாவில் நேற்றிரவு புதிய ஆளற்ற விமான தாக்குதல் நடந்து வருவதாகவும் பாலம் மீண்டும் மூடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது.